ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கேஜி சிம்பிள் வேர்ல்ட். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதுமே கொஞ்சமாக கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நீங்கள் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவு என்னுடைய சேனலுக்கு எப்போவுமே வேணும். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு தென் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி வந்து ப்ரிப்பேர் பண்ண பொட்டேட்டோ போண்டா. இது அவங்க கடை வச்சுருக்காங்க. ஈவினிங் டைம் போண்டா, வடை, பஜ்ஜி எல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போது கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேவையான மெயின் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வீட்லேயே செஞ்சுட்டு அந்த எண்ணெயில் பொரிக்கிறது மட்டும்தான் அவங்க கடையில் செய்வாங்க. இப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சிட்ருக்காங்க ஆண்டி. இப்போ வந்து தேவையான அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. கடலைப்பருப்பு வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்குமே எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வணக்கியாச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனை வர வரைக்குமே இதே மாதிரி நல்லா வணக்கிக்கணும். வெங்காயத்துடைய கலர் வந்து லைட்டாக மாறுற வரைக்குமே நல்லா ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு. நல்லா இது மாதிரி வணக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது உருளைக்கிழங்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கு. அதை வந்து கொஞ்சம் ஆறுனதுமே இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வணக்கணும் இல்லைங்களா, அதோட இந்த வேக வச்சு தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க இந்த ஆண்டி. கஷ்டப்பட்டு 2 பொண்ணுங்களை படிக்க வச்சு நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ வந்து ஃபேமிலி ஃபுல்லாக இவங்க இந்த கடை வச்சு வந்து ரன் பண்ணுறாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இவங்க இந்த மெயின் ப்ரிப்ரேஷன் வந்து வீட்டிலே செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கடலை மாவு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போடுறது மட்டும்தான் கடையில் போடுவாங்க. மற்றபடி போண்டா, வடை, பஜ்ஜி தேவையான அந்த பேட்டர் இந்த மாதிரி மிக்சிங் எல்லாமே வீட்லேயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா மேஷ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போது கடலை மாவோட தண்ணி போட்டு நல்லா ஒரு அந்த பேட்டர் வந்து ரெடி பண்ணுறாங்க ஆண்டி. வந்து இந்த வீடியோக்காக மட்டும்தான் வீட்டில் இவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் இதே மாதிரி ப்ரிப்ரேஷன் தான் கடையிலையும் அவங்க பண்ணுவாங்க. அழகாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறாங்க.
அந்த உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து அழகாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அந்த கடலை மாவு மிக்ஸில் வந்து அழகாக போட்டுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இவங்க வேறு எந்த மசாலாவும் வந்து ஆட் பண்ணலை, மஞ்சள் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க, உப்பு நார்மலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. மற்றபடி கரம் மசாலாவோ மிளகா பொடி எதுவுமே வந்து ஆட் பண்ணல. அவங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போது எண்ணெய் சூடாயாச்சு. இப்போது அந்த உருளைக்கிழங்கை வந்து அழகாக கடலை மாவோட எடுத்து அப்படியே பொரித்து சாப்பிட வேண்டியதுதான் மிச்சம். அழகாக கலர் மாறி வரும்போது எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ மிச்சம் இருக்க உருண்டைகளையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். வாவ், அருமையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ஸ்டைலில் எங்கள் பிரபா ஆண்டியுடைய ஸ்டைலில் உருளைக்கிழங்கு போண்டா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.